நாங்கள் பரிசோதனை எலிகள் இல்லை. ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள கருத்து. மோடியின் வருகை அதிருப்தி வெளியிட்டுள்ள கடற்தொழிலாளர்கள். அமெரிக்க வரி நடவடிக்கைகளால் எழும் சவால்களுக்கு அனுர கூறிய அதிரடி தீர்வு. விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை உறுதிப்படுத்த மஹிந்த அனுப்பியது என்னையே கருணா வெளிப்படை. டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. பாரத பிரதமரின் வருகையில் புறக்கணிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்தினர். முன்னாள் எம்பி அதிரடி. நாட்டில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பான அறிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் 4வது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல். நாங்கள் பரிசோதனை எலிகளிலே தமிழ் மக்களின் ஒரு வாக்கு கூட உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு போகக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி வட்டக்கட்சி பிரதேசத்தில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்ட விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எங்கள் கட்சி மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு காரணமாக இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர். அந்த பரிசோதனையை மக்கள் இந்த உள்ளூராட்சியிலும் செய்வதற்கு நாங்கள் பரிசோதனை எலிகள் இல்லை. ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தேர்தலில் போகக்கூடாது. புதிய அரசாங்கம் சில வேளைகளில் சபைகளை கைப்பற்றினால் சபைகளின் கீழ் உள்ள சந்தைகளின் கடைகளை கூட தேசிய ரீதியில் கேள்விக்கோரலை மேற்கொள்வார்கள். உள்ளூராட்சி சபைகள் என்பது எமது அடிமட்ட அரசியலை கொள்கை ரீதியான அரசியல் பயணமாக மேற்கொள்வதே. ஆணையரவு உப்பை ஆணையரவின் பெயரை மாற்றி இன்று ரஜலுனு என மாற்றியுள்ளனர். சபைகள் எமது கைகளில் இருக்கும் போது இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறாது. கட்சியில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கின்றன. எனக்கு எதிராக கூட ஒரு இன விடுதலை சார்ந்து பயணிக்கும் நாம் பதவிகளுக்கு ஆசைப்படக்கூடாது. தயாஸ்ரீ ஜெயசேகர சொல்கின்றார். வடபகுதி மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டுள்ளனர். ஏன் பிரித்தானியா 4 பேர் மீதும் தடை கொண்டு வருகின்றது என்று கூறுகின்றார். நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு பொது வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு அளித்து 5 லட்சத்துக்கும் மேலான வாக்குகளை அளித்திருந்தால் பிரித்தானியா போன்ற நாடுகள் தமிழர்கள் தனித்துவமாக உள்ளார்கள் என்பதை உணர்ந்திருப்பார்கள். 4 பேரை தடை செய்ததை விட பெரிய வெற்றி நாம் அந்த தவறை விட்டுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை கடற்தொழிலாளர்களுக்கு அதிருப்தியை தான் ஏற்படுத்தியதாக யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இந்திய பிரதமர் மோடியின் வருகையை நாம் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்தோம். அவரின் இலங்கை விஜயம் எமது கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுத்தரும் என நாங்கள் நம்பியிருந்தோம். எனினும் கடற்தொழிலாளர் பிரச்சினை ஒரு ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டிருந்ததே தவிர அதற்கான முழுமையான தீர்வு எட்டப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியான பிளவுகளுக்கு அப்பால் அமெரிக்க வரி நடவடிக்கைகளால் எழும் சவால்களுக்கு இலங்கை ஒரு தேசமாக பதிலளிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். காலையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பேரணியில் அவர் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார். உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலில் தற்போது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உள்ளது. இதன்படி இலங்கையின் ஏற்றுமதியை பாதிக்கும் சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த விடயத்தை தீர்க்க அரசாங்கம் தீவிரமாக விவாதங்களில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நிலைமையை எதிர்பாராதது என்றாலும் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் நெருக்கடியில் சிக்காமல் இந்த பிரச்சினையை எவ்வாறு தீர்ப்பது என்பதை அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை உறுதிப்படுத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்ஐஏ அனுப்பினார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை நான் தான் அடையாளம் கண்டேன். அதன் பிறகு அவரது உடலுக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. இராணுவ கட்டுப்பாடுகளை உடைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உடல் தொடர்பில் ஆராய்வதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கவில்லை. அப்போது இராணுவத்தினரின் கட்டுப்பாடுகள் மிகவும் அதிகமாக இருந்தது. இதனால் விடுதலை புலிகளின் தலைவரின் உடல் எங்கு உள்ளது என்பது உண்மையில் எனக்கு தெரியாது. ஆயுத கலாசாரத்தை ஒழித்து இன்று மக்கள் நிம்மதியாக வாழும் நிலை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளது. இதற்கு அத்திவாரமிட்டவர்கள் நாங்கள்தான். இந்த தாற்பயத்தை தற்போதைய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க இறக்குமதிகள் மீது சீனா விதித்துள்ள 34% பதிலடி வரிகளை உடனே திரும்பப் பெறாவிட்டால் சீனா மீது 50% கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை முதல் சீனா மீது கூடுதல் வரியை விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 9 முதல் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 34% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்திருந்தது. இதனையடுத்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா மீதும் இதேபோன்ற வரிகளை விதிக்கப் போவதாக சீனா கூறியிருந்தது. இந்த நிலையில் குறித்த வர்த்தக பதற்றத்தால் அமெரிக்காவின் பங்குச்சந்தை தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருகின்றது. எனினும் அமெரிக்க மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எனவும் பலவீனமானவர்களாகவும் முட்டாள்களாகவும் இருக்க வேண்டாம் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கை அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் 4வது மீளாய்வு தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் அங்கு இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் போது இலங்கை இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நிதி இலக்குகளை அடைவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டன. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பை தொடர்ந்து இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்தும் இருதரப்பினரும் கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாரத பிரதமரின் வருகையின் போது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது என முன்னாள் பிரதியமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் மூதூர் தொகுதிக்கான அமைப்பாளருமான அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். கிண்ணியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவர் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பாரத பிரதமரின் வருகையின் போதும் நிதி ஒதுக்கீட்டின் போதும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுவதை எதிர்த்த இளைஞர் ருஷ்டியின் கைதும் முஸ்லிம் மக்கள் மீது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வருடம் முதல் 3 மாதங்களில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 20 வாகன வகைகளின் கீழ் 37,463 வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 33,992 மோட்டார் சைக்கிள்கள், 530 கார்கள், 195 முச்சக்கர வண்டிகள் உட்பட 20 வகைகளின் கீழ் இவ்வாறு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2024 ஆண்டில் 74,410 வாகனங்கள் புதிய பதிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த வாகனங்கள் 1,644 கார்கள், 65,289 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 83 முச்சக்கர வண்டிகள் உட்பட 20 வாகன வகைகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.